சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் எதிரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிஜிபி வளாகம் எதிரில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த போராட்டத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் மற்றும் முடக்கப்பட்ட சரண தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். இடைநிலை ஆசிரியர் மற்றும் முதுநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மறியல் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் உள்ள பள்ளி கல்வித்துறை வளாகம் அருகில் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக போராட்டத்தில் 150க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து தயாராக வைத்திருந்த பேருந்துகளில் அவர்களை ஏற்றி ஆயிரம் விளக்கு பகுதி உள்ள மண்டபத்தில் அடைப்பதற்காக விட்டு செல்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி.